ஸோ இன்னைக்கு வந்து பவபூதியோட குமார பிரத்யபிஜானம்னு இந்த லெசனோட பேரு. இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா உத்தராமச்சரித்தம்னுட்டு அவருடைய நாடகம். அந்த அங்கத்திலேருந்து இது வந்து சிக்ஸ்த் ஆக்ட், ஆறாவது அங்கத்திலேருந்து ஒரு பாகம். அது வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு போர்ஷன்ல கொடுத்துருக்கா. ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, அதாவது சீதையை அமிச்சாச்சு அந்த இவாளுடைய நாகரிகா வாச்சனத்தை கேட்டுவிட்டு. ஸோ அவ வந்து வால்மீகி ஆசிரமத்துல லவகுஷா ரெண்டு பேரையும் பெற்றெடுத்தா. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த அஸ்வமேத யாகத்தை பண்றார் இவர். ஸோ அதை குறிச்சு அவர் வந்து அந்த அஸ்வத்தை விடுறார். அந்த டைம்ல வந்து இங்க அந்த அஸ்வத்தை பிடிச்சு வச்சுண்டு இங்க வந்து சண்டை நடக்கிறது. யாருக்கு அப்படின்னா லவனுக்கும் இந்த சந்திரகேத்துன்னுட்டு அந்த இவனுடைய லக்ஷ்மணனுடைய புள்ள. அவ ரெண்டு பேருக்கும் நடந்து முடியறது. அங்க ராமர் வந்து அந்த டைம்ல வந்து அங்க வந்துட்டு அந்த சண்டைய வந்து நிறுத்த சொல்றார். சோ இந்த அங்கத்துக்கு பிரசங்கத்துக்கு பேரே வந்து என்ன அப்படின்னா குமார பிரத்யபிஜானம். பிரத்யபிஜானம்னா ரெகக்னிஷன் அர்த்தம். ஐடென்டிஃபைங் ஹிஸ் ஓன் சன். சரியா? So அந்த அந்த லவனையும் குஷனையும் பார்த்துட்டு சீதாவனுடைய புத்திரன் தன்னுடைய ஒரு விதமான தேஜஸ் வந்து இதுகிட்ட இருக்கே அப்படிங்கிறத பாக்குற ஒரு அங்கம் தான் இது. இதுல வந்து இது வந்து சுத்த விஷ்கம்பகம்னு சொல்லுவா. இங்க வந்து வித்யாதரன் வித்யாதரி அப்படிங்கிறவா அந்த யுத்தத்தினுடைய வர்ணனை பண்றா. டிஸ்கிரைப் த என்ன ஆறுது அப்படிங்கிறத பண்றா. கிரமசः என்ன அப்படின்னா அக்னி அஸ்திரம், வருணாஸ்திரம், வாயவிய அஸ்திரம், இதனுடைய பிரயோகம், அதனுடைய வர்ணனம். அதே டைமத்துல சம்பூகனுடைய வதத்தை பண்ணிட்டு ராமர் வந்து அந்த இடத்துக்கு வரார். அப்ப வந்து லவனியும் குஷனியும் அந்த யுத்தத்தை வந்து நிறுத்தும்படி சொல்றார். சோ அங்க லவகுஷாவை பார்த்துட்டும் அவ கிட்டேந்து ராமாயணத்தினுடைய கதா பிரசங்கத்தை கேட்கிறார். கேட்டுட்டு ரொம்ப ஒரு கருணை, அப்புறம் ஒரு சந்தோஷம், அதோட அதோட ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியோட இருக்கார் ராமர். இந்த மாதிரி ராமர் வந்து ரொம்ப சீதை இல்லாம ரொம்ப துர்பலமா க்ஷீணமா ஆயிட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கௌசல்யா அப்படியே மூர்ச்சிதமா ஆயிடுறா. அப்புறம் ஜனகர் வரார். சோ இவ எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் கில்ட் ராமருக்கும் இருக்கு, தான் சீதை இந்த மாதிரி அமுச்சுட்டோமேன்னுட்டு. சோ இதுதான் நம்மளுடைய கதாபிரசங்கம். சோ இது வந்து உத்தர ராமச்சரித்தம் அப்படிங்கிறதுனாலயே அந்த பெயர்ல இருந்தே தெரியறது இட் இஸ் அந்த எண்டு உத்தரபாகம் ராமாயணத்தினுடைய கதை. அதாவது சீதையை மீட்டாச்சு, மீட்டு புஷ்பவனம் ஏறி வந்தாச்சு. அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் நடக்கிற கதையை வர்ணிக்கிற ஒரு நாடகம் தான் இந்த உத்தர ராமச்சரித்தம்ங்கிறது. ரொம்ப ஒரு பெரிய நாடகம். இது 300 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. ஊர்ல வந்து இந்த ஃபுல் நாடகம் வந்து உங்களுக்கு வித்யாபூஷன்ல வரும். ரொம்ப கருணரச பிரதானமான ஒரு நாடகம். நம்ம சம்ஸ்கிருத நாடகம்னாலே எய்தர் பிராதான்யமா பாக்குறது ஸ்ருங்கார ரசம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வீரம் பார்ப்போம். கருண ரசம்ங்கிறது ரொம்ப ரேரு. சோ இவர் வந்து கருணையை அப்படியே பொழிஞ்சு எழுதியிருக்கார். இந்த கருணாதான், கருணரசம் தான் பிரதானம் அப்படின்னு, சர்வ பிரதானமான ரசம். பரதர் வந்து நாட்டிய சாஸ்திரத்துல ஆரம்பிக்கும் போதே ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணம்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா எல்லா மாணவ ஜீவங்கள் கிட்டயும் என்ன இருக்குன்னா அந்த ஸ்ருங்கார பாவம்ங்கிறது இருக்கு. சரியா? சோ அதனால ஸ்ருங்காரத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். ஆனா இவர் வந்து கருண ஏக ஏவ ரசஹா அப்படிங்கிற மாதிரி பவபூதி சொல்லிடுறார். சோ இந்த பவபூதி யாரு, அவர் என்னங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போலாம். படிங்க. महाकवे भवभूतेः कृतिरत्नम् उत्तररामचरितं नाम नाटकम्. மகாகவேஹே பவபூதேஹே, பவபூதேஹே மகாகவேஹே. இது பெரிய ஒரு கவியான பவபூதியினுடைய கிருதி ரத்னம். கிருதிஷு ரத்னம், ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நாடகம் எது அப்படின்னா அவர் எழுதின 3 கிருதிகள்ல ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஒர்க் எதுன்னா இந்த உத்தரராமச்சரித்தம்ங்கிற ஒரு நாடகம். அப்புறம் संस्कृतवाङ्मये उत्तररामचरितम् असाधारणं वैशिष्ट्यम् आवहति. ஆவஹதி. சோ வஹதினா தாங்கிறது, ஆவஹதி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வாங்மயே, இந்த சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல உத்தரராமச்சரித்தம்ங்கிற ஒரு நாடகமானது அசாதாரணம். சாதாரணம்ங்கிறது சாதாரணம், அசாதாரணம்ங்கிறது யூனிக். இட் டேக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ். வைசிஷ்டியம் ஆவஹதி. படிங்க. अस्य कवेः इतिवृत्तं न क्वापि विस्तरेण लभ्यते.
அஸ்ய கவேஹே இதிவிருத்தம். இதிவிருத்தம்னா அவருடைய சொந்த சரித்திரம். அதை பத்தின விஷயமானது விஸ்தரேனாபி ந விஸ்தரேன ந குவாபி லப்யதே. விஸ்தாரமாக நமக்கு வந்து கிடைக்கல. அவர் யாரு, என்ன டேட் பிறந்தார், விச் இஸ் வெரி காமன் வித் ரெஸ்பெக்ட் டு த சான்ஸ்கிரிட் போயிட்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி பவபூதியினுடைய விஷயமும் ரொம்ப விஸ்தரமா நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் अनेन स्वचरित महावीरचरित मालती माधव ரச்சித ஸ்வரச்சித स्वरचित मालती माधव उत्तरराम उत्तररामचरिताख्यरूपकत्रयस्य प्रस्तावनासु किञ्चित् स्ववंशादिवर्णनं कृतम् अस्ति. ஆமா. அனேன இந்த பவபூதினா ஸ்வரச்சித, ஸ்வேன ரச்சிதம் ஸ்வரச்சிதம், தன்னால் ரச்சிக்கப்பட்ட மகாவீர சரிதம், மாலதி மாதவம், உத்தர ராமச்சரித ஆக்கிய, இந்த மாதிரி பெயர் உள்ள ரூபகத்ரயஸ்ய இந்த நாடகானாம், அதாவது ரூபகம் அப்படிங்கிறது தசவிதம். சரியா? ஆஹ் அனேன ஸ்வரச்சித, தன்னால் எழுதப்பட்ட மகாவீர சரிதம், மாலதி மாதவம், உத்தரராம சரித ஆக்கிய ரூபகம், இந்த மாதிரி ஆக்கியம்னா பெயர் உள்ள ரூபகத்ரயஸ்ய. சோ ரூபகானாம் திரயம், அந்த மூன்று ரூபகங்களுக்குள்ள, அதாவது ரூபகம்ங்கிறது தசரூபகம். சரியா? அதுல நாடகம்ங்கிறது டைப் ஆஃப் அ ரூபகம். ரூபகம்னாலே நாடகம்னு அர்த்தம் இல்ல. சோ இதுல மகாவீர சரித்தம்னு ஒண்ணு எழுதியிருக்கார். மாலதி மாதவம்ங்கிறது இட் இஸ் அ பிரகரணம் டைப் ஆஃப் ரூபகம். அதாவது ஒவ்வொரு நாடகம் சப்பிரகரணம், பானகா, டிமஹா, வியாயோகா, இந்த மாதிரி தசரூபகம் இருக்கு உங்களுக்கு. சரியா? அதுல ஒண்ணும் ஒவ்வொரு நாடகம், ஒவ்வொரு ரூபகமும் எத்தனை அங்கத்தோட இருக்கணும், அதுக்கு வந்து எப்படி அந்த அந்த ரூபகத்தினுடைய நாயகன் எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து எத்தனை அங்கங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கா சான்ஸ்கிரிட் ரிட்டாரிக் ஒர்க்ல. தசரூபகம்னு புக்கே இருக்கு, தண்டிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை வந்து எப்படி எழுதணும், அதுல வந்து எங்க பிளாட்டை கொடுக்கணும், அதுக்கு நிறைய இந்த பஞ்ச சந்திகள்லாம் வரும். நிறைய நாடகக்காரா அப்படி அப்ளை பண்ணி தான் நாடகத்தை எழுதியிருக்கா. ஓகேவா? ஸோ இதுல இந்த இவர் எழுதின மாலதி மாதவம் அப்படிங்கிறது பிரகரணம் டைப் ஆஃப் ரூபகம். பிரகரணம்னா 10 அங்கம். சம்ஸ்கிருதத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கிறது மிருச்சகட்டிகம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து மாலதி மாதவம் பவபூதி எழுதினது. உத்தராம, அதாவது நாடகம் அப்படின்னா 5+ அங்கம் இருக்கணும், அண்டு 7க்கு மேல போகக்கூடாது நாடகம்னா. பிரகரணம்னா 10 அங்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப வந்து இது இருக்கு பாருங்க, மத்தியம வியாயோகம். வியாயோகம்னா ஒரே ஒரு அங்கம் தான். சரியா? இன்வேரியபிளி அதுக்கு வந்து வீரமோ கருணமோ பிரதானமா இருக்கணும். உங்களுக்கு வந்து கர்ணபாரம் அப்படிங்கிறதும் ஒரு வியாயோகம். இதெல்லாம் பாசன் எழுதினது. பாசன் ஆல்மோஸ்ட், கவி பாசகா 13 நாடகம் எழுதியிருக்கார், 13 ரூபகம் எழுதியிருக்கார். அதுல ஆல்மோஸ்ட் ஹி ஹஸ் கவர்ட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ரூபகங்கள். பிரகரணம் மாத்திரம் பண்ணல, மத்த எல்லாம் பண்ணிட்டார். ஸோ இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல பிரகரணம் டைப் ஆஃப் ரூபகத்துல 2 ரொம்ப பாப்புலர். ஒண்ணு மாலதி மாதவம், இன்னொன்னு வந்து மிருச்சகட்டிகம். சரியா? அந்த மாலதி மாதவத்தினுடைய மங்கள ஸ்லோகத்திலே பவபூதி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை பிடிக்காதவா நிறைய பேர் இருக்கலாம், ஆனா விபுலாச்ச பிருத்திவி, இந்த உலகம்ங்கிறது பறந்து விரிந்த உலகம், யாரோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் என்னுடைய புக்கை வந்து ரசிச்சு படிப்பான் அப்படின்னு தான் மங்கள ஸ்லோகத்திலே போடுவார் அவர். இங்க உத்தராம சரித்தம்ங்கிறது த பிளாட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் ராமாயணம். சரியா? அதனுடைய உத்தரவாதம். ஓகேவா? சோ உத்தராம சரிதாக்கிய ஆக்கிய ரூபக திரயஸ்ய பிரஸ்தாவனாசு, பிரஸ்தாவனான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கிஞ்சித் கொஞ்சம் ஸ்வவம்சாதி வர்ணனம் கிருதம் அஸ்தி, தன்னுடைய வம்ச வர்ணனைகளை அவர் வந்து பண்ணியிருக்கார். எங்க பிறந்தோம் அப்படிங்கிறத இந்த இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கார் மேல. तद् यथा दक्षिणापथे विदर्भेषु पद्मपुरं नाम नगरम् आसीत्. தத்யதா தட்சிணாபதே அப்படின்னா சவுத் மார்க்கத்துல, விதர்பேஷு விதர்ப நகரத்துல, பத்மபுரம்னு ஒரு பெயர் உள்ள ஒரு நகரம் ஆசீத், ஒரு நகரம் இருந்தது. அப்புறம் तत्र केचित् तैत्तिरीयाः काश्यपा उडुम्बरूप अभिधाना ब्रह्मवादिनो विप्रा वसन्ति स्म. தத்ர தஸ்மின் நகரே கேச்சித்து தைத்தரியாக, அந்த தைத்தரிய சாகை. அதுக்கப்புறம் காஷ்யபாகாங்கிறது கஷ்யப கோத்திரம். உடும்பர உப அபிதானா, உடும்பரம் அப்படிங்கிறது இந்த
யாக சம்பந்தமான விஷயம். அந்த அபிதானம்னாலே உங்களுக்கு டைட்டில்னு வச்சுக்கோங்க. உபாபிதானம் அப்படின்னா ஒரு சப்டைட்டில், ஒரு டைட்டில் மாதிரி. சோ உடும்பரம்ங்கிற ஒரு ஒரு பெயருள்ள பிரம்மவாதினக விப்ராகா வசந்தி ஸ்ம. அந்த ஒரு டைட்டில வச்சுட்டு இருக்கிற பிரம்மவாதினக அப்படின்னா சிரேஷ்டமா அந்த வேதத்தை பயின்று அதனை பயிற்சி பெற்று அதை லோகக்ஷேமத்துக்கோசரம் பண்ற விப்ராகா பிராமணர்கள் வசந்தி ஸ்ம வசிச்சுட்டு இருந்தா. அப்புறம் तेषां वंशे महाकविर्नाम कश्चिद् वाजपेयाजी बभूव। ஆமா. தேஷாம் வம்சே அவர்களுடைய வம்சத்துல மகாகவிஹி நாம மகாகவின்னு பெயருள்ள கஷ்டித் ஏதோ ஒரு வாஜபேய யாஜி, யாஜினா யாகம் கரோதி அவர்தான் யாஜி, யாஜகா இத்தியர்த்தா. கஷ்டித் வாஜபேய யாஜி பபுவ இருந்தார். ஆக்சுவலி இவர் வந்து நீங்க மீமாம்சை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்காலர் இன் பூர்வ மீமாம்சா, புரியுதா? அதுக்கப்புறம் அஸ்மாத். ம். अस्मात् पञ्चमपुरुषो भवभूतिः। இதுல 5வது ஜெனரேஷன் சொல்லலாம். அதுதான் வந்து பவபூதிஹி. ओ ओके। भवभूतेः पिता नीलकण्ठः, जननी जातुकर्णी, पितामहो भट्टगोपालः, गुरुश्च ज्ञाननिधिः। பவபூதேஹே பிதா, பவபூதியினுடைய அப்பா பேர் வந்து நீலகண்டன். ஜனனி அம்மா பேர் வந்து ஜாதுகர்ணி. தாத்தா வந்து அப்பா வழி பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் வந்து பட்டகோபாலகன்னு பேரு. அவருடைய குருவோட பேரு ஞானநிதி. அப்புறம் अयं भवभूतिः तर्कव्याकरण पूर्व उत्तरमीमांसादीनि शास्त्रज्ञानि अधीतवान्। சாஸ்திராணி அதீதவான், சாஸ்திராணி பிளஸ் அதீதவான், சாஸ்திராணி அதீதவான் शास्त्राणि என்ற. अधीतवान्। ஆமா. அயம் பூபதிஹி பவபூதிஹி இந்த பவபூதியானவர் தர்க்க வியாக்கரண பூர்வ உத்தர மீம்சாத உத்தர மீமாம்சாதீனி சாஸ்திராணி அதீதவான். சோ இவர் வந்து தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். சோ அந்த ரெண்டு எல்லா சாஸ்திரங்களையும் அவர் வந்து அதீதவான் கற்றார். அப்புறம் अस्य पितृकृतं नाम श्रीकण्ठ इति। ஆமா, இவர் அப்பாவினால் பித்ரா கிருதம் பித்ருகிருதம். சோ ஆர் பிதுகு கிருதம் பித்ருகிருதம். அப்பாவினால் செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட பெயரானது ஸ்ரீகண்டகன்னு பேர் இவர். சோ பை பர்த் அவர் பேர் வந்து ஸ்ரீகண்டகா. அதுக்கப்புறம் कान्यकुब्जा अधिपतेर्यशोवर्मणः सभायां भवभूतिर् आसीदिति तरङ्गिणतो ज्ञायते। ராஜதரங்கிணீதः ஞாயते. சோ கன்யகுப்ஜாதிபதேஹே. சோ கன்யகுப்ஜா கனௌஜ்னு சொல்றோம்ல, அதான் கன்யகுப்ஜ. அந்த கனௌஜ் அந்த ராஜாவினுடைய அவர் பேர் வந்து யசோவர்மன். சோ அந்த யசோவர்மனஹா சபாயாம் சபையில் கோர்ட்ல பவபூதிஹி ஆசீத் பவபூதியானவர் இருந்தார் என்று இது ராஜதரங்கிணீதா நியாயத்தே. சோ ராஜதரங்கிணின்னு ஒரு ஒர்க்கு. அந்த ராஜதரங்கிணியில இந்த பவபூதியை பத்தி ஒரு மென்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, கனௌஜ் தேசத்தினுடைய ராஜா யசோவர்மன் இருந்தான். அவனுடைய கோர்ட்டுல பவபூதிங்கிறவர் ஒரு கவியா இருந்தார் அப்படிங்கிற மென்ஷன் has been mentioned in that particular text. சரியா? அதுக்கப்புறம் மேல भवभूतेः समयः क्रिस्तीय सप्तशतकम् इति इति अवर्वाचीन पण्डितान् आमुहः। சப்தசதகமிதः இது அர்வாச்சீன பண்டிதானாம் ஊகः. ஊகனா ஊகம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இட்ஸ் அ கெஸ், அபிப்பிராயம். ச பவபூதேஹே சமயः பவபூதியினுடைய the time of பவபூதி கிறிஸ்தியகனா ஏடி ஆஃப்டர் இது இது வந்தப்புறம். ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தப்புறம். சோ சப்தம சதகமிதः. சோ 700 ஏடி அந்த டைம்ல இருக்கக்கூடும். இது அர்வாச்சீன பண்டிதானாம் ஊகः. அர்வாச்சீனாகனா பశ్చాத் ஜாதாகான்னு அர்த்தம். தோஸ் ஹூ கேம் வெரி லேட். அவளுடைய ஊகம், இட்ஸ் அ கெஸ் தட் இந்த டைம்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்றாங்க. அப்புறம் भवभूति कृतिषु महावीरचरित, मालती माधव, उत्तररामचरिताख्यं रूपकत्रयम् अपवायः न अन्यः कोऽपि प्रबन्धः प्राप्यते। அபகாய. சரியா? பவபூதி கிருதிஷு பவபூதியினுடைய பவபூதேகே கிருதிஷு அவர்களுடைய கிருதிக்குள்ள மகாவீர வாட் எவர் த டெக்ஸ்ட். அவர் நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்கலாமா இருக்கலாம்.
பட் இன்னைக்கு அவைலபிள் பார்த்தேன்னா இந்த மூணு தான் அவைலபிள். இப்ப வந்து விசாகதத்தன் ஒரு கவி, அவர் முத்ரா ராட்சசன் ஒரு நாடகம் எழுதியிருக்கார். அதை தவிர அவர் நிறைய எழுதியிருக்கார். பட் நன் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆர் அவைலபிள் டில் டேட். என்னென்ன அவைலபிள் டெக்ஸ்டோ அதை வச்சுதான் அவளுடைய ஸ்டைலு, அவ எப்ப இருந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பவபூதி கிருதிஷு மகாவீர சரிதம், மாலதி மாதவம், உத்தர ராமச்சரிதம் ஆக்கியம், ரூபகத்ரயம் அபஹாயன விட்டுட்டு தியக்துவா ந அந்நிய கோபி பிரபந்தः பிராப்யதே அஸ்மாபிஹி. நம்மளால we couldn't get any other text other than these three. What are the text available text? One is மகாவீர சரிதம். மகாவீர சரிதம் இஸ் ஸ்டோரி ஆஃப் ராமா. அண்ட் மாலதி மாதவம் இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த பிரகரணம் டைப் ஆஃப் நாடகமே இல்ல. அதுல வந்து ராஜா ராணி இதெல்லாம் ரொம்ப வரமாட்டான். ரொம்ப நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவாளை பத்தி சொல்ற கதை தான் உங்களுக்கு பிரகரணம் டைப் ஆஃப் டிராமாஸ்ல வரும். ஸோ இது இந்த மாலதி மாதவன் அப்படிங்கிற ரெண்டு பேரை பத்தின ஒரு 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 லவ் ஸ்டோரி. இதுல வந்து பிரதான ரசம் என்னன்னா பீபத்ச ரசம். ஸோ அதுல அது நிறைய அதை கையாண்டு இருப்பார் இவர் பவபூதி. எல்லாரும் திருப்பி திருப்பி சிருங்காரத்தையும் வீரத்தையும் கையாள்றா, நான் டிஃப்ரெண்டா கையாளுறேன்னுட்டு அதுல பீபத்சத்தை கையாண்டுட்டு உத்தராமச்சரிதத்துல கருணரசத்தை கையாடுவார். ஸோ உத்தராமச்சரிதாக்கியம் ரூபகத்ரயம் மூன்று நாடகமும் அபஹாய தியக்த்வா அந்யஹ கோபி பிரபந்தः ந அஸ்மாபிஹி பிராப்யதே. சரியா? அப்புறம் प्रकृते च उत्तररामचरितनाटकस्य षडाङ्गस्थः कश्चन भागः षष्ठाङ्गस्थः कश्चन भागः अत्र सङ्कलितः षष्टाङ्के स्थितः षष्टाङ्कस्थः. சரியா? பிரகிருதேனா இந்த பிரசன்ட் போர்ஷன்ல உத்தரராமச்சரித நாட்டகத்தினுடைய ஷஷ்டாங்கஸ்தः ஆறாவது அங்கத்தில் உள்ள கஷ்டன பாகः ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அത്ര சங்கலிதः has been compiled சொல்றோம் இல்லையா, has been taken as a portion here. அப்புறம் அதாவது ஒரிஜினல்ல இருந்து அவ மாத்தவே இல்லை. they have not changed anything from the ஒரிஜினல்ல இருந்து ப்ராபப்ளி சில போர்ஷன்ஸ் அந்த ஆறாவது அங்கத்துல நான் சொன்ன மாதிரி அந்த வித்யாதரி அவளுடைய கான்வர்சேஷன்லாம் விட்டுட்டு டைரக்டா விஷயத்துக்கு வந்திருக்காளே தவிர தே ஹவ் நாட் அப்ரிட்ஜ்டு வெர்ஷன்லாம் சொல்ல மாட்டோம். அதுலேருந்து இப்ப வந்து அதுலேருந்து சுருக்கி வேற இவாளா சொந்தமா எழுதினது அந்த மாதிரி இல்லை. டிராமாவை கட் அண்ட் பேஸ்ட் தான் பண்ணியிருக்கான். சரியா? சோ இதுல பிரகிருத்தேஜ உத்தரராமச்சரித நாடகஸ்ய ஷஷ்டாங்கஸ்தா கஷ்டன பாகः அത്ര சங்கலிதா, சில பாகங்கள் எடுத்து போடப்பட்டிருக்கு. அப்புறம் श्रीरामचन्द्रः आश्वमेधिकाश्वार्थं युद्धन्तौ चन्द्रकेतुलवौ समादाय लवस्य युद्धकौशलेन विस्मितः तस्य अस्त्रविद्यागमनं प्रकारम् अपृच्छत्. ஆமா, ஸ்ரீராமச்சந்திரः ராமரானவர் அஸ்வமேதிக அஸ்வார்த்தம். ஸோ அஸ்வமேதஸ்ய இதம் அஸ்வமேதிகம். ஸோ அஸ்வமேதிக கஸ்ய அஸ்வஹ ததர்த்தம் அஸ்வார்த்தம் யுத்தியந்தௌ. அந்த அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது ஒரு குதிரைய இது பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதை யார் அடக்கிறாளோ, அதை யாரா நிறுத்திட்டானா தட் பர்டிகுலர் கிங் இஸ் அகெயின்ஸ்ட் இந்த அஸ்வமேத யாகம் பண்ற ராஜாவை எதிராக இருக்கான்னு அர்த்தம். ஸோ இதுங்க ரெண்டும் இந்த லவனும் குஷனும் அந்த குதிரையை நிறுத்திடுத்து. ஸோ அந்த அஸ்வமேதிக அஸ்வார்த்தம் யுத்தியந்தோ சண்டை போடுகின்ற சந்திரகேது லவோ. சந்திரகேதுங்கிறது லக்ஷ்மணனுடைய புத்திரன், லவன்கிறது ராமரனுடைய புள்ள. அவ ரெண்டு பேரை சந்திரகேது லவவு சமாதாய, அவ ரெண்டு பேருனுடைய என்ன சொல்றது அந்த இன்டென்ட் அப்பான் அதை தெரிஞ்சுண்டு லவசிய யுத்த கௌசலேன விஸ்மிதா, லவனுடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் இன் யுத்தம் அதனால் விஸ்மிதா ரொம்ப விஸ்மயம் கதः ராமः தஸ்ய லவஸ்ய அஸ்திர வித்யாகமன பிரகாரம் அப்ரிச்சத். எப்படி வந்து இந்த அஸ்திர வித்யாவை கத்துண்டான் அப்படிங்கிற அதை கேட்டார். அதுக்கப்புறம் प्रतिभातान्यस्त्राणि इति अभिधाय ज्यायांसं कुशं पर्यचाययत्. ஆமா, சோ வந்து என்ன அப்படின்னா சகஜ ஸ்வதः பிரதிபாத்தானி அஸ்திராணி, தானே எல்லாத்தையும் கத்துண்டேன், தன்னுடைய பிரதிபாத்தக ஆப்தானி அஸ்திராணி இது அபிதாய உக்துவா ஜாயாம்சம் குஷம், தன்னுடைய எல்டர் பிரதரான குஷனை பரியஜாயத் அவனையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். तयोः ஆக்ருத்யா
तयोः आकृत्या व्यवहारेण च तौ कुमारौ इति रामस्य प्रत्यभिज्ञा सञ्जाता। தயோகோ ஆக்கிருத்தியா அவ ரெண்டு பேரனுடைய அந்த ஆகாரத்தினாலையும் விவகார என்னச்ச அவ பண்ற அந்த விவகாரம் ஹவு தே கண்டக்ட் தெம்செல்ஃப் அதனாலையும் தௌ அந்த லவகுஷௌ ஸ்வகுமாரௌ ஸ்வஸ்ய குமாரௌ இதி ராமஸ்ய பிரத்யபிக்ஞா ஜாதா சஞ்சாதா ஸோ ஹி குட் ரிகலெக்ட் இது வந்து ஆர் ஹி குட் ரெகக்னைஸ் தட் தீஸ் டூ சில்ட்ரன் ஆர் இஸ் ஓன் அப்படிங்கிறது இந்த இதோட இருக்கு புரியுதா? படிங்க குமார பிரத்யபிக்ஞானம். प्रत्यभिज्ञानम् ततः प्रविशति रामो लवः प्रणतश्चन्द्रकेतुश्च। சோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த வித்யாதரி அதாவது நாடகத்துல எப்படி அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தினுடைய ஆரம்பத்திலையும் அது முந்தின அங்கத்தினுடைய கதையும் பின்னாடி என்ன வரப்போறதுங்கிற சூச்சகமாவும் வேற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாத்திரம் சொல்லாம வராம இந்த மெயின் கேரக்டர்ஸை தவிர மத்த இருக்கிற குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி பேச வைப்பான். முக்கால்வாசி சம்ஸ்கிருத டிராமால இந்த 3வது அங்கத்திலயோ 4வது அங்கத்திலயோ பார்த்தேன்னா கஞ்சுகின்னு ஒரு கேரக்டர் வரும். கஞ்சுகிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பாத்திரம். அது வந்து அந்த ராஜ்யத்திலே பல காலமாக வசிச்சு வந்து பரம்பரையா அவ வந்து அந்த ராஜ்யத்துல இருப்பா. ஸோ அவ வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு நோபல் கான்டக்டோடையும் அவளுக்கு வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அவளுடைய தாட் ப்ராசஸே ஒரு பிலசாபிக்கல் தாட் ப்ராசஸோட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுன்னு உள்ள கொண்டு வருவா. இல்லைன்னா ஒரு விதூஷகனும் இன்னொரு கேரக்டரும் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்வேரியபிளி ஒரு ஒரு அங்கம் முடிஞ்சு இன்னொரு புது அங்கத்துல சடார்னு அந்த மெயின் கேரக்டர் உள்ள வர மாட்டான். அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர்னுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் டிராமால பார்த்தேன்னா அது வந்து அந்த கேரக்டர் அங்க வரப்போறது அப்படிங்கறத சூச்சகமா ஏதோ ஒரு வரியிலையோ அந்த வேர்டையோ அந்த பெயரையோ அவ வந்து சொல்லியிருப்பான். அப்படி சொன்னாதான் டபால்னு உள்ள வரமாட்டான் இன்வேரியபிளி. சரியா? ததப் பிரவிசதி ராமஹ லவஹ பிரணதச்சந்திரகேதுஷ்ச. சரி, இவா 3 பேரும் தேர் ஆன் த ஸ்டேஜ்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ததஹ ராமஹ பிரவிசதி, வேற யாரு இருக்கா அப்படின்னா லவஹ பிரணதச்ச சந்திரகேதுச்ச. சோ ராமஹ லவஹ பிரணதஹ சந்திரகேதுஷ்ச பிரவிசதி. சோ ராமஹ பிரவிசத்தின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவா 2 பேரும் அந்த ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கா. ராமஹ புஷ்பகாத் அவதரன் दिनकरकुलचन्द्रः चन्द्रकेतो सरसभ समेहि दृढं परिष्वजस्व तुहिन् शकल शीतलैस्त्वाङ्गैः तवाङ्गैः रामम् उपयातु ममापि चित्तदाहः. சரி. சோ தினகர குலச்சந்திர சந்திரகேதோ சரசரபசம் ஏஹி திருடம் பரிஷ்வஜஸ்வ துஹின சகல சீதலைஹி தவாங்கைஹி சமம் உபயாத்து மமாபி சித்ததாக. சோ வந்து என்ன அப்படின்னா சோ புஷ்பகாத்து அவதரன்னு அந்த புஷ்பக விமானத்திலேருந்து இறங்கிவிட்டு என்ன அப்படின்னா தினகர குலச்சந்திர சந்திரகேதோ இது ரெண்டுமே வந்து சம்போதனத்துல வந்திருக்கு. தினகர அப்படின்னா சூரிய குலம். சரியா? சூரியன். தினகரஹா அப்படின்னா தினம் கரோதி இது தினகரஹ சூரியஹ. அந்த தினகரஸ்ய குலம் தினகர குலம். தினகரஹா இதி குலம் சோலார் டைனாஸ்டி தானே அது, சூரிய வம்சம். அந்த தினகர குலஸ்ய சந்திரஹா, அந்த தினகர குலத்துக்கு சந்திரன் போல இருக்கான் அப்படின்னா சூரிய வம்சத்துக்கு அவன் எப்படி சந்திரன் போல இருக்கான் அப்படின்னா சந்திரன்கிறது ஆஹ்லாதகத்துவ போதகம். சந்திரனை பார்த்தாலே யாருக்காவது இது வருமோ? சந்திர தாபத்தினால ஐயோ எரியறது நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு யாராவது சொல்லுவோமோ? ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில உட்காந்து பார்த்தா அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியும் அந்த ஜோத்ஸ்னானுடைய நிலவொளியினுடைய அழகையும் எல்லாரும் ரசிப்பா. சோ அது வந்து சந்திரஹா அப்படின்னாலே ஆஹ்லாதகரகன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி தினகர குல சந்திரஹா அப்படின்னா அந்த சூரிய வம்சத்துக்கு சந்திரன் போல இருக்கிறவனே சந்திரகேதோ. அவனுடைய பேரு சந்திரகேதுஹு. கேதோங்கிறது குரு மாதிரி. சரபசம் ஏஹி திருடம் பரிஷ்வதஸ்வ. சோ சரபசம் அப்படின்னா வேகமாக, சரபசம் அப்படின்னா ஹட்டாத்து டக்குன்னு வந்துட்டோ, ஏஹி வா, திருடமாக நல்ல கெட்டியாக, பரிஷ்வதஸ்வ அப்படின்னா என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னு அர்த்தம். என்ன நன்னா வந்து ஆலிங்க இத்தியர்த்தா. புரியுதா?
என்ன பண்ணணும், ஆலிங்கனம் எதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா, துயின சகல சீதலைஹி தவாங்கைஹி மமாபி சித்த தேகா சமம் உபயாது. மமாபி என்னுடைய சித்த தேகம், சித்ததாகம், சாரி, சித்தஸ்ய தாகா, சித்ததாகா, சித்தத்தினுடைய அந்த மனசினுடைய ஒரு தாகம் அப்படின்னா சூடு. ஓகேவா? அந்த மனசு சூடு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மனசு குளிர்ச்சியா இருந்தா சந்தோஷம்னு அர்த்தம். மனசு வந்து ஒரு தாபத்துல இருக்கு, தவிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா சித்ததாக, அது வந்து மனசு வந்து ஏதோ ஒரு தவிப்புல இருந்துட்டு இருக்கு. அந்த மமாபி சித்ததாக, என்னுடைய சித்ததாகமானது சமம் உபயாது. சமம்னா அடங்குதல், ரெடியூஸ். சரியா? சமத்தை அடையட்டும், உபயாது. சரியா? லோட்ல இருக்கு. எப்படி அப்படின்னா, தவங்கைகி உன்னுடைய அங்கங்களினால் மமாபி சித்த தேகா சமம் உபயாது, என்னுடைய இந்த சித்தத்தினுடைய, சாரி, தேகா, தாகக்கு தேகம்னு சொல்றேன், சித்ததாக, இந்த சித்தத்தினுடைய மனதனுடைய அந்த தாகமானது அந்த ஒரு 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 அனலமா பாரி கக்கின்னு இருக்கிற சூடா இருக்கிறதுங்கிறது சமம் உபயாது, சமத்தை அடையட்டும், ஒரு 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 கூல்னஸ் அடையட்டும். எப்படி? தவாங்கைகி உன்னுடைய அங்கங்களினால். அதாவது சரவசம் ஏகி திருடம் பரிஸ்வதஸ்வ, வேக வேகமா வந்துட்டும் நீ என்னை கட்டினுடு அப்படின்னு சொல்றாரோ. எதுக்கு கட்டிக்கணும் அப்படின்னா, உன்னுடைய அங்கங்களினால் என்னுடைய சித்தத்துல இருக்கின்ற அந்த சூடானது சமத்தை அடையட்டும். எப்படிப்பட்ட அங்கம்ங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, துஹின சகல சீதலைஹி தவாங்கைஹி. துஹினம்னா பனி, இது ஐஸ். துஹின சகலம், சகலம்னா கண்டம்னு அர்த்தம், பீஸ். சோ அந்த அந்த துஹின சகல சீதலைஹி, துஹின சகலவது சீதலம் தைஹி சீதலைஹி, அந்த பனிக்கல்லுக்கு வந்து என்ன ஒரு சீதலத்துவம் இருக்குமோ அந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற உன்னுடைய அங்கங்களினால் மமாபி சித்ததாக, இந்த இந்த ராமனுடைய சித்ததாகம் கூட சமம் உபயாது. அப்படி எரிஞ்சுட்டு இருக்கு என்னுடைய ஒரு சித்தமானது, அது வந்து சமத்தை அடையட்டும். அதனால என்ன வந்து நீ ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. புரியுதா? சமம்னா சாந்தியும் அர்த்தம். சாந்தியும் உபயாது அப்படின்னா ஆப்னோது, யா யாதி அதனுடைய யாத்து, உபயாது அடையட்டும், ஆப்னோது இத்தியர்த்தம். लोट् சரி. लोट् लकार ச தினகர குலச்சந்திர சந்திரகேதோ ச ரபசம் ஏஹி திருடம் பரிஷ்வஜஸ்வ துஹின சகல சீதலைஹி தவாங்கைஹி சமம் உபயாது மமாபி சித்ததாக. நெக்ஸ்ட். उत्थाप्य सस्नेहास्त्रं परिष्वज्य अपि नाम कुशलं तव दिव्य अस्त्रधर देहस्य. தாய சஸ்நேகாஸ்திரம் பரிஷ்வஜ்ய, எழுந்துட்டு சஸ்நேகம், ஸ்நேகேன ஸ்நேகயுக்தம் சஸ்நேகம், ஸ்நேகத்தோடு அந்த சஸ்நேகேன ஜனிதம், அந்த அஸ்ரம்னா இது அஸ்ரு, அந்த அதோடு கூட அஸ்ருணாசக பரிஷ்வஜ்ய அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்ட பிறகு, அபினா கேள்வி, கிம்ங்கிற அர்த்தம், குஷலம் அபிநாம குஷலம், என்ன உனக்கு வந்து சௌக்கியமா, தவ திவ்ய அஸ்திர தர தேகஸ்ய. சோ இந்த மாதிரி திவ்யமான அஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கியே, யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, நீ வந்து குஷலமா அப்படின்னு கேக்குற. புரியுதா? ஆஹ் चन्द्रकेतु அதாவது திவ்யாஸ்திராணாம் தரஹ தேகஹ யஸ்ய சஹ. ஓகே, திவ்யாஸ்திரங்களை எந்த தேகம் தரிச்சுட்டு இருக்கோ அந்த தேகஸ்ய அபிநாம குஷலம் தவ அப்படின்னு கேக்குறாரு. புரியுதா? நெக்ஸ்ட். कुशल चन्द्रकेतुः कुशलं कुशलम् इति इति कुशलम् अत्यपि द्रुतक्रियस्य प्रियदर्शनस्य लाभस्य लाभाब् अभ्युदेन अभ्युदयेन दयेन. சரி, குஷலம் அதி அத்புத கிரியஸ்ய பிரியதர்ஷனஸ்ய லவஸ்ய லாப அபியுதயேன. சோ வந்து எனக்கு வந்து குஷலம் எப்படி அப்படின்னா, அதி அத்புத கிரிய, எல்லாமே இந்த லவஸ்யாக்கு அட்ஜெக்டிவா போறது. பிரியதர்ஷனஸ்ய ரொம்ப பார்க்கறதுக்கு பிரியமான ஒரு அப்பியரன்ஸோட இருக்கின்ற அந்த லவஸ்ய பிரியதர்ஷனஸ்ய அதி அத்புத கிரியஸ்ய, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப அத்புதமான ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரியா. சரியா? அத்புதா கிரியா எஸ்ய சக தஸ்ய அத்புத கிரியஸ்ய லவஸ்ய பிரிய தர்ஷனஸ்ய, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரியமான ஒரு இதோட இருக்கான். தர்ஷனம் பார்க்கறதுக்கு ரொம்ப
கண்ணுக்கு ரொம்ப சௌலபியமா இருக்கிற அந்த லவசிய லாப அபியுதயேன அப்படின்னா லாபகனா பிராப்திகின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மித்திரன் எனக்கு கிடைச்சிருக்கான். சகஏவ அபியுதயா. சரியா? அந்த மித்திர பிராப்திரேவ மம அபியுதயான உன்னதி, ஒரு ப்ராஸ்பரிட்டி. தேன அபியுதயேன அகம் குஷலம் அஸ்மி அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? சோ அதி அத்புத கிரியஸ்ய பிரிய தர்ஷனஸ்ய லவஸ்ய லாப அபியுதயேன மம குஷலம் அஸ்தி. அப்புறம் அகம் குஷலம் அஸ்மி. அதுக்கப்புறம் तत् विज्ञापयामि माम् इव विशेषेण वा ம், मत्तः ம், स्निग्धेन चक्षुषा ம். पश्यत्वम् अमुं वीरमन अरालसाहसं तातः. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா தத் விஜ்ஞாபயாமி மாமிவ. ஸோ விஜ்ஞாபயாமி அப்படின்னா ஞாபயாமினா தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். விஜ்ஞாபயாமினா விஜ்ஞாபனம் கரோமி, ரெக்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். பிரார்த்தனாம் கரோமி இத்தியர்த்தः. ஸோ தத்து தஸ்மாத்து விஜ்ஞாபயாமி, எனக்கு வந்து இவன் ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டான். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் மெரிட் ஃபார் மீ, உன்னதிஹி மம. தஸ்மாத் காரணாத்து அகம் விஜ்ஞாபயாமி, அகம் பவந்தம் விஜ்ஞாபயாமி, உங்களை கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா மாமிவ என்னை போல, மாமிவ என்னை போல விசேஷேனவா மத்தः ஸ்னிக்தேன சக்ஷுஷா பஷ்யது அமும் வீரம் அனரால சாகசம் தாத்தா. சோ தாத்தா அப்படிங்கிறது இங்க வந்து தாத்தகன்னா அப்பான்னு அர்த்தம். பெரியவாளுக்கும் தாத்தகன்னு யூஸ் பண்ணுவா. சரியா? சோ தாத்தக, அப்பாவான நீங்கள் மாமிவ என்கிட்ட என்ன ஒரு ஸ்னிக்தபாவம், மத்த ஸ்னிக்தேன சக்ஷுஷா, நீங்க வந்து என்ன வந்து பாப்பேளோ மாமிவ என்னை போல, இல்லனா விசேஷேனவா என்னை விட இன்னும் பெட்டரா. ஓகேவா? இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இதோட ஒரு 10% ஜாஸ்தியா மத்தக ஸ்னிக்தேன சக்ஷுஷா. சோ என்ன ஒரு 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 ஸ்னிக்தேன அப்படின்னா ஒரு ஈடுபாடோட, ஒரு ஆசையோட, அந்த மாதிரி ஒரு ஸ்நேகயுக்தேன சக்ஷுஷா நீங்க வந்து அவனை வந்து பார்க்கணும். யாரை பார்க்கணும் அப்படின்னா அமும் வீரம் பஷ்யத்து, இந்த வீரனை நீங்க உங்க கண்ணுனால ஸ்னிக்தேன சக்ஷுஷா ரொம்ப ஒரு ஈடுபாடோட இருக்கின்ற வாத்சல்யபாவ யுக்தேன சக்ஷுஷா அமும், இந்த வீரனை, அமும் வீரம், அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அனரால சாகசம் தாத்தக. சோ உங்களுக்கு வந்து அராலம் அப்படின்னா குட்டிலம்னு அர்த்தம், வக்ரம்னு அர்த்தம், வக்ர புத்தி. அதாவது சாகசத்துக்கும், அதாவது ஒருத்தர் மறைஞ்சி நின்றுண்டு கொல்றது, அவ பார்க்காத போது அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சாகசம்ங்கிறது அரால சாகசம். அனரால சாகசம் அப்படிங்கிறது ந வக்ரம், அக்குட்டில சாகசம். ஒரு கிருத்திரிம புத்தியும் இல்லாம, ஒரு குட்டில புத்தியும் இல்லாம, ஆனா ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஃபேர் பிளே அவன். சோ அந்த மாதிரி இருக்கின்ற அவன்கிட்ட நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு வாத்சல்ய பாவத்தோட இரு. சரியா? ந அராலம் அனராலம், அனராலம் அனராலம் சாகசம் எஸ்ய சக தம். அனரால சாகசம், யாருக்கு வந்து அகுட்டிலமான ஒரு சாகசம், ஒரு ஒரு தைரியத்தன்மை இருக்கோ அப்படிப்பட்ட, அதாவது சாகசம்னாலே என்ன அப்படின்னா சகசா யஹ கரோதி சக, அது எது கிருத்தம் தது சாகசம், வேக வேகமா பண்றது, அதுக்கு சாகசம்னு பேரு. சோ அந்த மாதிரி ஒரு அனரால சாகசம் வீரம் அமும் வீரம் தாத்தக ஸ்னிக்தேன சக்ஷுஷா பஷ்யதோ, எது போல அப்படின்னா மாமிவ, இல்லனா மத்தக விசேஷேனவா என்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, என்கிட்ட வச்சிருக்கிற பாசமாவே நீங்க கொடுங்கோ, இல்லனா என்னை விட இன்னும் ஜாஸ்தியா அவன்கிட்ட கொடுங்கோ, ஆசையா இருங்கோ. ஸ்னிக்தேன சக்ஷுஷா அமும் வீரம் பஷ்யது, ஏன் அப்படின்னா அனரால சாகசம் தாத்தக. சோ இவன் வந்து அனரால சாகசம் அமும் வீரம் தாத்தக மாமிவ பஷ்யது மத்தः விசேஷேன வா ஸ்னிக்தேன சக்ஷுஷா பஷ்யது இதி அகம் விஜ்ஞாபயாமி அப்படின்னு கொண்டு சொல்றோம். புரியுதா? கிளியரா இருக்கா? மேல படிங்க. रामः लवं निरूप्य दिष्टया अतिगम्भीरमधुरकल्याणाकृतिः अयं वयस्यो वत्सस्य. ஆமா. சோ லவம் நிரூபிய, சோ லவம் திருஷ்டுவான்னு அர்த்தம். நிரூபிய அப்படின்னா லவம் திருஷ்டுவா திஷ்டியா அதிகம்பீர மதுர கல்யாண ஆக்கிருதிஹி அயம் வயஸ்யः
வத்சஸ்ய வத்சஸ்ய வயஸ்யா, என்னுடைய இந்த வத்சஸ்ய அப்படிங்கிறது இங்க வந்து சந்திரகேத்துக்கு போறது. இந்த சந்திரகேதோஹோ வயஸ்யஹானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சரியா? அவனுக்கு எப்படி இருக்கான் அவன் அப்படின்னா, வயஸ்யஹ அவனுடைய அந்த வத்சஸ்ய வயஸ்யஹ ஆக்ருதிஹி அயம் ஆக்ருதிஹி, இந்த ஆக்ருதியானது எப்படி இருக்குன்னா, திஷ்டியா அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டவசத்தினால, சௌபாகியவசாத்து இத்தியர்த்தः. அதிகம்பீர மதுர கல்யாண ஆக்ருதி. சோ வந்து என்ன, அதிகம்பீரா ரொம்ப ரொம்ப கம்பீரமான, மதுரா அப்படின்னா சௌந்தர்யத்தோட இருக்கின்ற, கல்யாண அப்படின்னாலே நல்ல மங்களகரமாக ஒரு சுலக்ஷணான்னு அர்த்தம். சோ அதிகம்பீரா மதுரா கல்யாண கல்யாணி ஆக்ருதிஹி யஸ்ய சஹ அதிகம்பீர மதுர கல்யாண ஆக்ருதிஹி அயம் வத்சஸ்ய வயஸ்யஹ. இந்த குழந்தையினுடைய சந்திரகேதுவனுடைய ஃப்ரெண்டினுடைய ஆக்கிருதி எப்படி இருக்கு அப்படின்னா, கம்பீரமா இருக்கு, மதுரமா இருக்கு, ஒரு ஆஸ்பிஷியஸாவும் இருக்கு பாக்க. சரியா? மேல त्रातुं लोकानिव परिणतः कायवान् अस्त्रवेदः शास्त्रो धर्मः श्रित इव तनुं ब्रह्मकोशस्य गुप्त्यै रा- ஃபுல்லா படிக்கட்டுமா? படிங்க, ஸ்லோகம் ஃபுல்லா தானே படிக்கணும். ஓகே ஓகே இல்ல சாமர்த்தியா சாமர்த்தியான் ஆமிவ சமுதயः சமுதயः சம் சம்சயோ வா குணானாம் ஆவிர்பூய ஸ்தித இவ ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி. ஆமா. சோ ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி ஆவிர்பூய ஸ்தித இவ. அப்படியே இங்க வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா உப்ரேக்ஷா தான் இந்த இடத்துல. சோ என்ன அப்படின்னா, ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி. சோ இந்த ஜகத்தினுடைய ஜகதா லோகஸ்ய புண்ணிய நிர்மாண ராசிஹி, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுனுடைய ராசினா புஞ்சம்னு அர்த்தம், ஹீப். அதுவே அந்த புண்ணிய ராசி, புண்ணிய குவியல்னு சொல்றோம் இல்லையா, ஜகதா புண்ணியானாம் நிர்மாணே ராசிஹி. என்ன ஸ்தித ஆவிர்பூய ஸ்திதா இவ, அப்படியே ஆவிர்பூயன்னா கண்ணெதிர்க்க, பிரத்யக்ஷி பூய, என் கண்ணெதிர்க்க வந்து நின்ற மாதிரி இருக்கு இந்த குழந்தைய பார்த்தா. அந்த குழந்தை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வர்றார். திராத்தும் லோகானிவ பரிணதா காயவான் அஸ்திரவேதா. சோ லோகானு லோகானு திராத்தும் பரிணதா காயவான் அஸ்திரவேதா இவ. சோ வந்து என்ன, இந்த லோகத்தை, லோகானு அப்படின்னா மூன்று லோகத்தையும், லோகானு லோகங்களை திராத்தும் காப்பாற்றுவதற்கோசரம், அஸ்திரவேதா பரிணதா அஸ்திரவேதா காயவானிவ, அப்படியே சாட்சாத் அந்த அஸ்திரவேதம், அஸ்திராணாம் வேதா அப்படின்னா என்னன்னா, அந்த அஸ்திரங்கள், அந்த தனுர்வேதமே சாட்சாத் காயவான், காயஹ அஸ்ய அஸ்தி இது காயவான், சரீரம் எடுத்துண்டு வந்த மாதிரி இருக்கான். அப்படி வந்து ஒரு அஸ்திரத்தினுடைய ஒரு யூசேஜும் அதுவும் அவ்வளோ நல்லா இருக்கு அந்த குழந்தைக்கு. அதனால அந்த குழந்தைய பார்த்தா எப்படி தோன்றதான் அப்படின்னா, சாட்சாத்து அஸ்திரவேதா பரிணதா காயவான். சோ அந்த சாட்சாத்து அந்த லோகத்தை திராணம் பண்றதுக்கு, காப்பாத்துவதற்கோசரம், பரிணதா காயவான் அஸ்திரவேதா இவ, அப்படியே சரீரத்தை எடுத்துட்டு வந்த ஒரு அஸ்திரவேதம் போல இருக்கான் அவனை பாக்குறதுக்கு. அடுத்தது எப்படி இருக்கான் அப்படின்னா, க்ஷாத்ரோ தர்மஹா ஸ்ருத இவ தனும் பிரம்மகோஷஸ்ய குப்தியை. சோ வந்து என்ன, பிரம்மகோஷஸ்ய குப்தியை தனும் ஸ்ருதஹா க்ஷாத்ரோ தர்மஹா இவ. சோ வந்து என்ன அப்படின்னா, பிரம்மகோஷா அப்படின்னாலும் வேதம், அதனுடைய குப்தினா சீக்கிரட்னு அர்த்தம். இந்த இடத்துல ரக்ஷ, அந்த வேதத்தினுடைய ரக்ஷைக்கோசரம் என்ன அப்படின்னா, க்ஷாத்ரஹ தர்மஹா, அப்படியே க்ஷத்ரிய தர்மமானது, ஸ்ருத இவ அப்படியே சரீரத்தை எடுத்துன்னு, தனும் ஸ்ருதஹா இவ அப்படியே தனு சரீரத்தை எடுத்துண்டது போல. சரியா? சோ பிரம்மகோஷஸ்ய அப்படின்னா வேதத்தினுடைய குப்தியை ரக்ஷணாயை, க்ஷாத்ரோ தர்மஹா இந்த க்ஷத்ரிய தர்மமானது, தனும் ஸ்ருதஹா இவ சரீரத்தை எடுத்துக்கொண்டது போல. எல்லா இடத்துலயும் உட்பிரேக்ஷா தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து அப்படியே சரீரத்தை எடுத்துட்டு அந்த அப்படியே வந்து அந்த க்ஷத்ரிய தர்மமே சரீரத்தை எடுத்துட்டது இல்ல, அந்த மாதிரி ஒரு பராக்கிரமத்தோட அவன் இருக்கான். சோ லோகானு திராதும் பரிணதா அஸ்திரவேதா காயவான் அஸ்திரவேதா இவ பிரம்மகோஷஸ்ய குப்தலாம் தான் அன்வயம். பிரம்மகோஷஸ்ய குப்தியை க்ஷாத்ரோ தர்மஹா தனும் ஸ்ருதஹா இவ. அதுக்கப்புறம்
சாமர்த்தியானாம் சமுதய இவ. எல்லா சமத்து அப்படின்னாலே சாமர்த்தியத்தோட இருந்தாதான் சமத்துன்னு சொல்றோம். நம்ம சமர்த்தகான்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்ல சமத்து சமத்துங்கிறோம். யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கோ அவதான் சமத்து இல்லையா? சோ அந்த அந்த சாமர்த்தியானாம் சகலவித சக்தினாம் சமுதய சமூகம் போல இருக்கு. எல்லா சக்திக்கும் அவன் தான் ஒரு என்ன சொல்றது, கலெக்ஷன் ஆஃப் ஆல், கலெக்டிவா அவன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. குணானாம் சஞ்சயோவா, சௌரியாதி குணங்களினுடைய சஞ்சயா அப்படின்னாலும் சமூகா அவன்தான். எல்லாம் சரி, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி ஆவிர்பூய ஸ்தித இவ. என் கண்ணு எதிர்க்க அப்படியே ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி, ஜகதா இந்த உலகத்தினுடைய புண்ணியானாம் நிர்மாணே ராசிஹி, அந்த நிர்மாண ராசிஹி அப்படியே அந்த நிர்மாணத்தினுடைய அந்த குவியல் அதுவே ஆவிர்பூய பிரத்யக்ஷீபூய மம புறத்தக ஸ்திதா இவ, எனக்கு முன்னாடி அப்படியே வந்து கண் எதிர்க்க நிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆஹ் உம் வந்து மந்தாக்கிராந்தான்னு ஒரு மீட்டர் இது. திராத்தும் லோகான் இவ பரிணதः காயவான் அஸ்திரவேதः சாத்ரோ தர்மஸ்ருத இவ தனும் பிரம்மகோஷஸ்ய புக்தே சாமர்த்தியானாம் இவ சமுதயः சஞ்சயோ வா குணானாம் ஆவிர்பூய ஸ்தித இவ ஜகத் புண்ணிய நிர்மாண ராசி. சோ வந்து அன்வயம் பார்த்தேன்னா, லோகானு திராத்தும் அஸ்திரவேதः பரிணதः காயவான் அஸ்திரவேதः இவ பிரம்மகோஷஸ்ய குப்தியை க்ஷாத்ரோ தர்மः தனும் ஸ்ருதः இவ சமுதயः சாமர்த்தியானாம் சமுதயः இவ சஞ்சயோ வா குணானாம் ஜகத் புண்ணிய நிர்மாண ராசிஹி ஆவிர்பூய ஸ்தித இவ. ஸ்வகதம் தனக்குள்ள பேசிக்கிறது இந்த குழந்தை. ஸ்வகதம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறத ஸ்வகதம்னு சொல்லுவா. சரியா? சோ அவ வந்து ஸ்டேஜ்லயும் அதை பேசுவா. ஆனா அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸுக்கு மாத்திரம் தான் அது கேட்கும். கூட இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு அது கேட்கக்கூடாது. அப்புறம் பிரகாசம்னு ஒண்ணு சொல்லுவான். அது பிரகாசம்னா இதெல்லாம் டிராமானுடைய டெர்மினாலஜிஸ். பிரகாசம்னு வித்தின் பிராக்கெட்ல போட்டா எல்லாருக்கும் அது கேட்கும். ஸ்வகத்தம்ங்கிறது தம் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது. அஹோ புண்ணிய அனுபவ தர்ஷனோயம் மகாபுருஷா. ஐயோ, மகாபுருஷः. அந்த அந்த மகாபுருஷனுடைய தர்ஷனம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஜஸ்ட் புண்ணியங்களுடைய இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்ஜாயிங் தி மெரிட்ஸ். ஓகேவா அப்படின்னு சொல்றது. உம் இதோட நிறுத்திக்கலாமா? மீதி கதையை அடுத்த கிளாஸ்ல. இந்த